காலமானார் சம்பந்தன் மறைவிற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவிப்பு. நாட்டில் தீவிரமாக பரவும் நோய் சுகாதார அமைச்சின் புதிய நடவடிக்கை. சிறையில் கடூழிய சிறை தண்டனை அனுபவிக்க விரும்பும் ஹிருணிகா. மின்கட்டண குறைப்பு தொடர்பான அறிவிப்பு. கனடா அமைதியான இலங்கையை காண விரும்புகின்றது. பலர் முன்னிலையில் பறிபோன உயிர்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பலி. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் தனது 91வது வயதில் நேற்றிரவு காலமானார். இந்த நிலையில் அன்னாருக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் தமது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர். அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இலங்கைக்கு சேவையாற்றிய திரு சம்பந்தன் அவர்களின் மறைவிற்கு இன்று ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்கின்றோம். அனைத்து இலங்கையர்களுக்கும் சம உரிமை வழங்குவதற்கான அவரது அர்ப்பணிப்பு நம்பிக்கையின் கலங்கரை விளக்காகும். அவருடைய நேர்மை மற்றும் நியாயமான தலைமை எனக்கும் மற்றவர்களுக்கும் தொடர்ந்து ஊக்கம் அளிக்கும். உண்மையில் இது ஒரு சகாப்தத்தின் முடிவை குறிக்கின்றது என எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சிரேஷ்ட தலைவர் ஆர் சம்பந்தனின் குடும்பத்தினரும் நண்பர்களும் எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். அன்னாருக்கும் எனக்கும் இடையே இடம்பெற்ற சந்திப்புகள் இனிய நிகழ்வுகளாகும். இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கு அமைதி, பாதுகாப்பு, சமத்துவம், நீதி மற்றும் கண்ணியம் போன்றவற்றை பெற்றுக் கொடுக்க அவர் பாடுபட்டார். அன்னாரின் மறைவு இலங்கையிலும் இந்தியாவிலும் உள்ள அவரது நண்பர்களுக்கு, அவரை பின்பற்றுபவர்களுக்கு பாரிய இழப்பாகும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனின் மறைவுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். அவர் எனது நீண்டகால அரசியல் நண்பர். நாங்கள் இருவரும் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளோம். அவரது மறைவுக்கு இலங்கை அரசியல்வாதிகளின் சகோதரத்துவத்திற்கு பெரும் இழப்பாகும். அன்னாரின் இழப்பிலிருந்து அவர் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மீண்டும் வருவதற்கு எனது ஆறுதல்களை தெரிவிக்கின்றேன் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனின் இழப்பு தமிழ் தேசிய அரசியல் பரபரப்பாகும் பேரிழப்பாகும். தனது சட்ட தொழிலை தியாகம் செய்து மக்களுக்காக தன்னை அரசியலில் ஈடுபடுத்திய பெரும் மகானவர். மேலும் தமிழர்களின் 3 வகையான போராட்ட காலங்களிலும் தனது அரசியல் சாணக்கியத்தையும் அனுபவத்தையும் பல சந்தர்ப்பங்களில் ராஜதந்திரங்களாக அவர் பயன்படுத்தியிருந்ததை இத்தருணத்தில் நினைவு கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஐங்கியன் ராமநாதன் மேலும் தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் ரா சம்பந்தன் அவர்கள் வயதில் எமக்கு மூத்தவர். கொள்கை கோட்டை வேறாக இருப்பினும் அரசியல் தளத்தில் எம்முடன் சமகாலத்தில் பயணித்தவர். முரண்பாடுகள் இருப்பினும் காணும் பொழுதுகளில் அரசியல் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதுண்டு. வயது மூப்பின் காரணமாக அவர் மரணித்துவிட்ட செய்தி துயரை தந்துள்ளது. அவரது இழப்பில் துயரும் சகலருக்கு ஆறுதல் கூறுகின்றேன். அவருக்கு அஞ்சலி மரியாதை என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடத்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா விடுத்துள்ள செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளார். எலிக்காய்ச்சல் நோய் பரவும் மிகவும் ஆபத்தான மண்டலங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள 17 நிர்வாக மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகள் மற்றும் வீடுகளுக்கு சென்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தவுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று முதல் சுகாதார அமைச்சகத்தில் கிட்டத்தட்ட 1200 சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் 3500 குடும்ப சுகாதார செவிலியர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முழுவதும் சுமார் 5000 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் இலவச மருந்தை உட்கொள்ளாத எலிக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 100 நோயாளிகள் ஆண்டுதோறும் இறக்கின்றார்கள். சிறைச்சாலை அதிகாரிகளை சந்தித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர சட்டத்தை மதித்து சிறைச்சாலையில் காலத்தை கழிக்க விரும்புவதாக தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிறப்பு வசதிகள் எதையும் அவர் கோரவில்லை என சிறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஹெலிகடை பெண்கள் சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்ட போது பெண் கைதிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஆடையை அணிந்திருந்த ஹிருணிகா பின்னர் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட பின்னர் அவர் வெலிகடை பெண்கள் சிறைச்சாலையில் 6:30 தடுத்து வைக்கப்பட்டார். ஹிருணிகா அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஏனைய பெண் கைதிகளுடன் தனது நேரத்தை செலவிடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிறையில் உள்ள பெண் கைதிகளுக்கு அவரிடமிருந்து எந்த இடையூறும் இல்லை என சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சிறை கைதியாக இருப்பதால் வெளியில் இருந்து கொண்டு வரும் உணவுப் பொருட்களை பெறும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை.
அதற்கமைய சிறையில் அடைக்கப்பட்ட நாள் முதல் சிறைச்சாலையில் வழங்கப்பட்ட உணவை ஹிருணிகா பெற்றுக் கொண்டுள்ளார். இதேவேளை ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் மருத்துவ அறிக்கை சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி அவரது உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் மின்சார கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 8ஆம் தேதி வரை மின்சார கட்டணம் குறைப்பு தொடர்பான எழுத்து மூல மக்கள் கருத்து கணிப்பு நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு இம்மாதம் 15ஆம் தேதி அறிவிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கனடா அமைதியான, வளமான மற்றும் நல்லிணக்கமான இலங்கையை காண விரும்புகின்றது என இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான கனடாவின் உயர் ஸ்தானிகர் எரிக் வால்ட்ஸ் தெரிவித்துள்ளார். ஜூலை 1 கொண்டாடப்படும் கனடா தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கனடாவின் சர்வதேச உதவியானது பெண்கள் மற்றும் சிறுமிகளை மேம்படுத்துவதற்கும் அனைவரையும் உள்ளடக்கிய காலநிலைக்கு ஏற்ற வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் மற்றும் மோதலுக்கு பின்னரான சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை முன்னெடுப்பதற்குமான இலங்கையின் முயற்சிகளுக்கு வழங்கப்படுகின்றது என்று எரிக் வால்ட்ஸ் கூறியுள்ளார். முழுமையான பொருளாதார மீட்சியை மீட்டெடுத்துச் செல்லும் இலங்கையுடனான கனடா தொடர்ந்து நிற்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீர்வீழ்ச்சியொன்றை பார்வையிடச் சென்ற குழுவினர் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்தியாவின் மும்பைக்கு அருகிலுள்ள லோனாவாலா பகுதியில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சியின் வெள்ள நீர் ஓட்டத்தில் சிக்கி அவர்கள் அனைவரும் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் நேற்று இந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவத்தை எதிர்கொண்டனர். அவர்களில் 2 உயிரை காப்பாற்ற முடிந்தது. மேலும் 3 சடலங்கள் ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன மற்ற 2 கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய ஊடகங்கள் மேலும் தெரிவித்துள்ளன. மும்பை நகரிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லோனாவாலா மலைப்பகுதியில் விடுமுறையை கழிக்க இந்த குடும்பத்தினர் சென்றுள்ளனர். நீர்வீழ்ச்சியை பார்வையிட சென்ற போதே இந்த அசம்பாவித சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருவியில் நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்ட குழுவை அருகில் இருந்த ஒருவர் கையடக்க தொலைபேசியில் காணொலியாக பதிவு செய்துள்ளார். தற்போது குறித்த காணொலிகளில் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகின்றது.